எப்படி விஜய் அவர்களால சிஎம் ஆக முடிஞ்சது? இது வெறும் நடிகர்ன்ற இமேஜுக்காக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு சிலர் நடிகரா இருக்காருன்றதுக்காகவே அவருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குற அளவுக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்களும் கிடையாது. இவ்வளவு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி விஜய் அவர்கள் கடந்த 30 வருஷமா தன்னோட முதல் படத்திலிருந்தே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை நம்ம கிட்ட பண்ணிட்டு வந்திருக்காரு. அது என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா ஒரு அனாலிசிஸா பார்ப்போம் வாங்க. பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ டிவிகேக்கு ஆதரவாவோ மற்ற கட்சிகளுக்கு எதிராகவோ எடுக்கப்படுற வீடியோ கிடையாது. இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட ஆக்டர் கம் பாலிட்டிஷியனோட ஸ்ட்ராட்டஜி பத்தின அனாலிசிஸ் வீடியோ மட்டும்தான். ஸோ இது எந்த கட்சி வேறுபாடும் இல்லாம யார் வேணாலும் பார்க்கலாம். விஜய் அவர்கள் கையில் எடுத்த இந்த பாதைக்கு பேரு வெப்பனைஸ்ட் இன்டர்டெக்சுவாலிட்டி. இதை சடனா போய் கூகுள் பண்ணீங்கனாலோ ஏஐட்ட கேட்டீங்கனாலோ அதுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதை அந்த வீடியோல தெளிவா சொல்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கதை நம்ம நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்டார்ட் ஆன ஒரு கதை. 1941 இரண்டாம் உலகப் போர் உச்சத்துல இருந்த சமயம். அந்த நேரத்துல ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு இனம் தான் இந்த உலகத்திலேயே சுப்பீரியர்னு நினைக்கக்கூடிய ஒரு இனத்தை ஒரு ஜெர்மானிய சர்வாதிகாரி ஒருத்தர் உருவாக்கி எடுத்தாரு. அவர் உருவாக்கி இருந்த தான் சுப்பீரியர்னு எண்ணம் கொண்ட இந்த ஐடியாலஜிக்கல் ஆர்மி கூட சண்டை போட முடியாம உலக நாடுகளை திணறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் அமெரிக்கா இந்த உலகத்துல வேற யாரும் எடுக்காத ஒரு ஆயுதத்தை தங்களோட கையில எடுத்தாங்க. அது ஒன்றும் துப்பாக்கியோ அணுகுண்டோ வெடிகுண்டோ கிடையாது. அந்த ஆயுதத்துக்கு பேரு ஆர்ட், கலை, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அதுதான் கேப்டன் அமெரிக்கா. இந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய வார் ப்ரொபகண்டாவா அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. குறிப்பா இளைஞர்களை போர்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த காமிக் புக் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிச்சு. இந்த காமிக் புக்கை படிச்ச இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் வாலண்டியரா வந்து அவங்களாவே போர்ல கலந்துக்கிறதுக்கு முன் வந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த காமிக்ல அந்த சர்வாதிகாரிய கேப்டன் அமெரிக்காவே அடிக்கிற மாதிரியான காட்சிகள் விடப்பட்டிருக்கும். சாதாரண ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை ஒரு மிகப்பெரிய போர் ஆயுதமா மாத்தினாங்க. நிஜ உலகில் நடக்கிற குற்றங்களையோ தவறுகளையோ ஸ்கிரீன்ல தட்டி கேட்கிற ஒருத்தரை மக்கள் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் அதை எழுதினது ஒரு ரைட்டராகவும் அதை ஒரு சீனா மாத்தினது ஒரு டைரக்டராகவும் இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்கிரீன்ல அப்பியர் ஆனவங்க தான் மக்களுக்கு ஹீரோ. இது ஒரு டெம்ப்ளேட்டா மாற ஆரம்பிச்சது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இதுவரை 4 பேர் இந்த டெம்ப்ளேட்டை பர்ஃபெக்டா பயன்படுத்திட்டாங்க. இந்த டெம்ப்ளேட்டை தமிழ் சினிமால முறை கையில எடுத்தவர் ஆப்வியஸ்லி த ஒன் அண்ட் ஒன்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரோட ஸ்கிரீன் பர்சனா அவரோட ரியல் லைஃப்லயும் பாலிடிக்ஸ்ல அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் அது மட்டுமே அவர் சிஎம் ஆகிறதுக்கு காரணமா மேல அதுக்கு பின்னாடி அவரோட ஃபீல்ட் ஒர்க் இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த டெம்ப்ளேட்டை கையில எடுத்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆன இன்னொரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பட் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு ஆப்ட் பண்ணல. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட டெசிஷன். அதை நானும் சரி தமிழக மக்களும் சரி ரெஸ்பெக்ட் பண்றோம். அவருக்கு பிறகு இந்த டெம்ப்ளேட்டை கையில எடுத்து சினிமால மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ்லயும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆன இன்னொருத்தர் தான் அவர் ஒன் அண்ட் ஓன்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்ததுக்கு அடுத்தது ஏற்பட்ட அரசியல் புரட்சி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அடுத்ததா இந்த டெம்ப்ளேட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆனது நம்மளோட கரண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். இவங்க 4 பேருக்குள்ள இருக்கிற ஒரு காமன் ஃபேக்டர் என்ன தெரியுமா? இவங்களோட படங்கள்ல கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். மக்களோட பிரச்சனைய ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இவங்க ஸ்கிரீன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி மக்கள் தலைவனா அவங்களோட சினிமால அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுப்பாங்க. இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம விஜய் அவர்களுடைய கரியரை டைசெக்ட் பண்ணி ஒரு அனாலிசிஸ் இப்போ பண்ணிடுவோம். கவனமா கேளுங்க. இப்படிதான் சினிமா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம். விஜயனோட கரியர்ல ஃபேஸ் 1. இந்த டைம்ல விஜய் அவர்கள் பக்கத்து வீட்டு பையனாலாம் இருக்க ட்ரை பண்ணல, நம்ம வீட்டு பையனா இருக்க ட்ரை பண்ணியிருக்காரு, நானா இருக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்க்ரீன்ல அவரை நம்ம பார்க்கும்போது இவன் நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு அவரோட ஏர்லி ஸ்டேஜ் மூவிஸ் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த டைம்ல இளைஞர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடியது, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் யங்ஸ்டர்ஸ் அதை ஒரு பிரச்சனையா கன்சிடர் பண்றது என்னன்னா தான் லவ் பண்ண பொண்ணு தனக்கு கிடைக்காம போற விஷயம். இந்த பாயிண்ட்டை கரெக்டா புரிச்சுக்கிட்ட விஜய் ரிப்பீட்டேட்டிவா அவரோட நிறைய படங்கள்ல அவர் லவ் பண்ண பொண்ணா இருந்தாலும் லவ்க்காக அந்த பொண்ணை விட்டு கொடுக்குற மாதிரியான காட்சிகள்ல நடிச்சிருப்பாரு. லைக் கூயவனுக்காகலேருந்து ஷாஜகான் வர இந்த டெம்ப்ளேட்டை அவர் பிடிச்சிருப்பாரு. இது அந்த டைம்ல இருந்த நிறைய இளைஞர்களை தட் இட் இஸ் மீ அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள கொண்டு வந்தது. விஜய்னா கூட ரொம்ப கனெக்டிவ் ஆக்குச்சு. நவ் ஃபேஸ் 2 ஆஃப் விஜய் அவர்கள். இந்த டைம்ல விஜய் அவர்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அதாவது திருமலை படம் மூலமா. இந்த ஃபேஸ் ஆஃப் படங்கள்ல என்னதான் அவர் அங்கங்க சொசைட்டிக்காக குரல் கொடுக்குற மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த படங்கள் அவர் தன்னோட பர்சனல் ப்ராப்ளம்காக ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகியிருப்பாரு. அதாவது தன்னோட தங்கச்சிக்காக, தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக,
தன்னோட அம்மாக்காக அப்படின்ற ஒரு பர்சனல் செல்ஃபிஷ் மோட்டிவோட இருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா அவர் அப்பியர் ஆயிருப்பாரு. ஃபேஸ் 3 ஆஃப் விஜய் அவர்கள். இந்த டைம் தான் ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷனுக்கான டைமா விஜய் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. பர்டிகுலரா சுறா 2 இப்போ வந்த கோட் வரைக்கும் இந்த படங்கள்ல வர வில்லன்ஸ் எல்லாம் நம்ம பொதுவா பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல எப்படி இருப்பாங்கன்னா, நாட் ஒன்லி டு விஜய் அவர்கள் ஒரு சொசைட்டிக்கே ஒரு த்ரெட்டா இருக்கக்கூடிய ஒரு வில்லனா இருக்கிற மாதிரி இந்த படங்கள்ல வில்லன்கள் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து மக்களுக்காக ஃபைட் பண்ணி விஜய் அவர்கள் ஜெயிச்சு நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரியான காட்சிகள் இந்த படங்கள்ல இருக்கும். நோட் ஒன் பாயிண்ட், இவரோட மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல இவர் அவேரா பண்ணின ஒரு விஷயம், மோஸ்ட்லி எந்த படத்துலையும் பெரிய கெட்டப் சேஞ்சோ ஒரு அவதார் சேஞ்சோ இவர் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் ஸ்க்ரீன்லையும் விஜய் அவர்களாவே தான் இருந்திருக்காரு. அந்த கேரக்டரா எந்த இடத்துலையும் அவர் தன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணலை, எக்ஸப்ட் வெரி ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இதனால் என்ன நடக்குன்னா, ஆடியன்ஸான நமக்கு இவ்வளோ ஈவலையும் ஸ்க்ரீனில் ஃபைட் பண்ணுற ஒருத்தர் யாராக இருக்காருன்னா விஜய் அவர்களாவே தான் இருக்காரு. நம்ம கண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணி வச்சது விஜய் அவர்கள் தான். இது ஒரு ஜீனியஸான டாக்டிக், ஒரு பேங்கரான மூவ். சப்கான்ஷியஸாக இப்போ ஆடியன்ஸோட மைண்டில் என்ன ஆகும்னா, இவரால முடியும், இவர் எனக்கான நியாயத்தை வாங்கி தருவாரு, இவர் எனக்காக ஃபைட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஆடியன்ஸோட மனசுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆடியன்ஸ்ன்றது வேற யாரும் இல்ல, தமிழ்நாட்டோட கோடான கோடி மக்கள். இவ்வளவு விஷயத்தையும் ஸ்கிரீன்ல பண்றதோட நிறுத்திக்காம அதுக்கு பேரலா தன்னோட மக்கள் இயக்கத்தை வச்சு பிளட் டொனேஷன்ல இருந்து டிசாஸ்டர் ரிலீஃப் வர கவுண்ட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸை வந்து மக்களுக்கு வந்து இவர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு. டு பி ஃப்ராங்க், தளபதி விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது நாட் ஜஸ்ட் அ ஃபேன்ஸ் கிளப், அது வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ்டு ஆர்கனைசேஷன். நான் இப்போ சொன்னது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு 1000 பொலிட்டிக்கல் ரீசனும் இருக்குது அவர் சிஎம் ஆனதுக்கு. ஸோ இவ்வளோ கலெக்டிவ் எஃபர்ட் தான் இங்கே நிறைய நடிகர்களால் முடியாத ஒரு விஷயத்த விஜய் அவர்களுக்கு சாத்தியமாக்கிருக்கு. இவர் சிஎம் ஆனது மட்டும் இல்லாமல் இவர் வந்ததில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, மக்களுக்கு தாங்கள் போடுற ஓட்டுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்றது மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஆளுக்கு மாற்றி ஓட்டு போட்டால் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையும் மக்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, வேற ஒருத்தருக்கு ஓட்டு போடலான்னா இவருக்கு நான் ஒருத்தர் ஓட்டு போடுறதுனால என்ன நடந்துட போகுது, என்ன சேஞ்ச் ஆகிட போகுதுன்ற காலம் போய் என் ஓட்டுக்கு இங்கே மதிப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டில் டிவிகே கேண்டிடேட் அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த நேரத்தில் மூவிங் இமேஜஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்த விரும்புகிறேன். அவர் போட்ட விஜய் த லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், அந்த வீடியோட ஒரு என்ஹான்ஸ்டு தமிழ் வெர்ஷன் தான் இந்த வீடியோ. That's all viewers. Like, comment, share and subscribe. This is Selfie Science signing off.